ஹாய், ஹோப் எவ்ரி ஒன் ஆர் டூயிங் குட். இந்த வீடியோ வந்து பொங்கல் முடிச்சுட்டு சென்னைக்கு ஷாப்பிங்காக போகிறப்ப எடுத்தது. 2 days போயிருந்தோம். ஆல்ரெடி இதெல்லாமே மினி விலாக்ஸாக நான் யூடியூப் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். பட் லாங் வீடியோவாக நான் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். அதை போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருந்தது, வாய்ஸ் ஓவர் கொடுக்காம. அட் லாஸ்ட் நான் எப்படியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்வர்ண ஷில்பி தான் போயிருந்தோம். ஒரு 10 o'clock போயிட்டோம். இது வந்து பெரிய ஹோல்சேல் ஷாப். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு வந்து அதை எடுக்க சொல்லி இதை எடுக்க சொல்லி போட்டு பார்த்தெல்லாம் வாங்க முடியாது. அவங்க காட்டுறது மட்டும்தான் வாங்கணும். ஸோ இங்கே வெறும் மினி செயின் மட்டும்தான் வந்து வாங்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சுத்தமாக எடுக்கக்கூடாது. ஸோ அங்கே நான் யாருக்கும் தெரியாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன். அங்கே வெறும் மினி செயின்ஸ் மட்டும் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ரேட் சென்டர் போயிருந்தோம். இங்கே வந்து பேங்கிள்ஸ்லாம் வாங்கலாம்னு நினச்சிருந்தோம். பட் இங்கே சுத்தம் என்னையும் உள்ளே விடவே இல்லை. யாராவது 2 பேர் மட்டும்தான் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் எங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பிடிக்கவே இல்லை. பிடிச்ச கலெக்ஷன்ஸ் காட்ட சொன்னால் அதெல்லாம் காட்ட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டு கசான்சிக்கே போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். எனக்குமே வந்து வெட்டிங்க்கு முன்னாடி கோல்ட் ஷாப்பிங் ஃபுல்லாக கசான்சியில் தான் பண்ணோம். பேங்கிள்ஸும் கசான்சிலே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாததுனால பயங்கரமாக பசிச்சுது. அதனால் பக்கத்தில் சவுகார்பேட்டில் வந்து எப்படி பானிபூரி சாப்பிடாமல் இருக்க முடியும். கசான்சிக்கு ஆப்போசிட்டே ஒரு சின்ன கடை இருந்தது. அங்கே பானிபூரி அப்புறம் சீஸ் சேவ் பூரி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டுட்டு தெம்பாக போய் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் அங்கேயும் வந்து சுத்தமாக ஃபோன் எடுக்கவே கூடாதுன்ட்டு இருந்தாங்க. எடுத்த வீடியோ கூட டெலீட் பண்ணிட்டேன். அதனால் அங்கே போய் பேங்கிள்ஸ் ஃபிங்கர் ரிங்ஸ்லாம் வாங்கிட்டு நைட் வந்து சில்வர் ஷாப்பிங் பண்ணோம். அங்கேயே சித்தி சில்வர்ஸ் இருந்தது. இங்கே வந்து ஃபுல்லாகவே நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாம். கொலுசு அப்புறம் வந்து தட்டு விளக்கு அப்புறம் மெட்டிலாம் கூட இங்கே தான் வாங்கினோம். ஃபர்ஸ்ட் என்னால் எதுவுமே போய் பார்த்து செலக்ட் பண்ணவே முடியல. பிகாஸ் பாப்பா வந்து ரொம்ப க்ராங்கியாக இருந்தால் நான் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தான். அப்புறம் அவளுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சதுக்கப்புறம் தான் நானும் போய் எல்லாம் என்னோடய சிஸ்டர்-இன்-லாக்காக செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக அங்கேயே வந்து 3 கொலுசு பாப்பாவுக்கு வந்து கொலுசு வாங்கினோம். அப்புறம் மெட்டி சில்வர் தட்டு விளக்கு எல்லாமே அங்கேயே ஃபுல்லாக ஷாப்பிங் முடிச்சிட்டோம். அங்கே ஷாப்பிங் பண்ணும்போது தான் நான் நிறைய விஷயம் பார்த்தேன். சில்வர்லேயே வந்து நிறையா இருந்துச்சு. லைக் கிளச்சஸ் ஹேண்ட்பேக் எல்லாமே சில்வரில் இருந்தது. ஒரு குட்டி சிலைக்கு வந்து சில்வர்லேயே சாரீலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப வித்தியாசமாக வந்து இருந்தது. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு ப்ரைஸ் லெவலில் நல்லா வந்து கம்பேர் பண்ணி செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே மெயினான வேலைகள் எல்லாம் பிளான் பண்ணி முடிச்சாச்சு. கோல்டன் சில்வர்லாம் வாங்கியாச்சு. பயங்கரமாக பசிச்சுது. ஏன்னா காலையிலேருந்து யாருமே ப்ராப்பராக சாப்பிடவே இல்லை. அங்கே இருந்த சாட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டோம். ஸோ அவுட்டர் எங்கேயும் போக வேணான்னு பக்கத்துலேயே ஒரு தோசை கடை இருந்தது. பட்டர் மசாலா தோசை மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு புதினா சட்னி கார சட்னி அதுவே வந்து அவ்வளோ சூப்பர் அண்ட் ஃபில்லிங்காக இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு ஜூஸ் கடையில் ஓரியோ மில்க் ஷேக் சாப்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட் டேவும் எங்களுக்கு சவுகார்பேட்டில் தான் வந்து வேலை இருந்தது. நாங்கள் வெளியில் அவுட்டரில் எங்கேயும் ரூம்ஸ்லாம் புக் பண்ணல. இங்கேயே சவுகார்பேட்லேயே வந்து ஒரு டீசெண்டான ஏசி ரூம் புக் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். நைட் எங்கேயாவது வெளியில் போகலான்னு பார்த்தோம். சரி மெரினா பீச் போகலாம். அங்கே தான் வந்து நான் போனதே கிடையாது. சென்னையே ஒரு 2-3 டைம்ஸ் தான் வந்திருப்பேன். அப்போ வந்தப்பையும் ஷாப்பிங்லேயே போனதுனால எங்கேயும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. சரி ஓகே மெரினா பீச் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே பீச்சுக்குள்ளே நடக்கிறதுக்கே 15 minutes ஆணுச்சு. அவ்வளோ தூரம் நடந்துகிட்டே போய் ஃபைனலாக வந்து கால் வைக்கலான்னு போனால் அங்கே போலீஸ்காரங்களாம் நின்றுட்டு உள்ளே போகவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் பழக்கம் இல்லாத ஒருங்கிறதுனால ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து தூரத்தில் இருந்தே பீச்சை பார்த்துட்டோம். நல்லா இருந்துச்சு. பட் நல்லா காற்று நிலாவும் அழகாக இருந்ததுனால அங்கேயே கீழே ஒரு 1/2 an hour உட்காந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clockலாம் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். லிட்ரலி சவுகார்பேட் மின் ஸ்ட்ரீட்டில் இல்லாததே கிடையாது. அவ்வளோ கடைகள் இருக்குது. என்ன வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஒரு வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லேருந்து கல்யாணத்துக்கு தேவையானது எல்லாமே வந்து மின் ஸ்ட்ரீட்லேயே வந்து நம்ம வாங்கிக்கலாம். அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. 1 நாள் 2 நாள் பத்தவே பத்தாது. அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் நாங்க வந்து மயூரா தான் போனோம். இது வந்து ஒரு கவரிங் ஷாப். அங்க நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பிரைடல் செட் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ஸ்டோன்லேயும் நெறையா வந்து செட் வாங்குனோம். அங்கேயே டோட்டலா எங்களுக்கு 7000 வந்துருச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் அதோட குவாலிட்டி பார்க்கும்போது நம்மளே கன்வின்ஸ் ஆயிடுறோம். அவ்ளோ நல்லா இருக்கு அங்க குவாலிட்டி. வந்து ஒட்டியானம், நெத்திச்சுட்டிலாம் வாங்கலான்னு தான் நெனச்சோம். பட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கேன்னு சொல்லிட்டு, இன்னொரு கடைக்கு போனோம். அங்க கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வந்து அஃபோர்டபுளா இருந்தது. அங்க இன்னுமே கொஞ்சம் கவரிங்ல ஐட்டம்ஸ் வாங்கிட்டோம். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வந்து கவரிங் ஷாப்பா தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா வந்து பேக் கலெக்ஷன்ஸ், அப்புறம் இன்னும் 2 ஸ்ட்ரீட் ஃபுல்லா வந்து ஹோல்சேல் வந்து ஸ்லிப்பர் கடைங்கள்லாம் நெறையா இருந்தது. ஸோ பார்க்கும்போதே வந்து எல்லாத்தையும் வந்து வாங்கணும் போல இருந்துச்சு. பட் டைம் தான் கிடைக்கல. அண்ட் பேகுக்கு வந்து நாங்கள் ஒரு கடை போயிருந்தோம். எனக்கு நேம் கரெக்டாக தெரில. பட் பேகுக்குன்னே டெடிகேட்டடாக ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 கடைங்களில் நல்லா இருந்துச்சு பேக்கோட கலெக்ஷன்ஸ்லாம். ப்ரைஸும் வந்து நல்லா இருந்துச்சு. பார்கெயினும் நல்லா பண்ணிக்கிட்டாங்க. அங்கே வந்து ஸ்லிங் பேக், அதுக்கப்புறம் டாய்லெட்ரி பேக், அப்புறம் ட்ராவலுக்கு வந்து 3-4 பேக் வாங்கிட்டோம். ட்ராலி வந்து தனியாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மீன் டைமில் பாப்பா வந்து கொஞ்சம் கூட கிராங்கி ஆகவே இல்லை. அதனால தான் நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஷாப் பண்ணேன். பேக்கோட பர்ச்சேஸோட காஸ்ட் எங்களுக்கு டோட்டலாக அரௌண்ட் 5000 வந்துச்சு. பட் வந்து நாங்கள் வாங்கினதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. மற்ற கடையோட பார்க்கும்போது இங்கே ப்ரைஸுமே நல்லா இருந்துச்சு நாங்கள் வாங்கின கடையில். பட் நேம் தான் மறந்துருச்சு. இதே கடையில் தான் நான் வந்து என்னோடய கல்யாணத்தப்போ நிறையா பேக் வாங்கினேன் 3 இயர்ஸ் அகோ. ஆனால் இப்போ அதை விட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு. அந்த பேக்கே வந்து நம்ம ஃபோனில் ஏதாவது ஒரு ஷாப்பிங் ஆப்பில் பார்த்தா ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. பட் இங்கே வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அங்கேயே எல்லா பேக்கும் வாங்கிட்டோம். அண்ட் நாங்கள் வாங்கினத ப்ரைஸ்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு கிஃப்டாக ஒரு கேஷ்பேக் கொடுத்தாங்க, விச் இஸ் வெரி ஸ்வீட். கடைசியாக வாங்கினதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறமா வந்து ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஸ்னீக்கர்ஸ், ஷூலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் போயிருந்தோம். அங்கே ஃபுல்லாகவே வந்து செப்பல் தான். ஸோ 2-3 கடைகள் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். வெளியில் வரும்போது ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் இருந்தது. அங்கே வந்து பியூட்டி வேர்ல்டு சம்திங். அங்கேயும் வந்து நல்ல டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நிறையா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னுமே வந்து நிறையா வந்து ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். பிகாஸ் கண்டிப்பாக வந்து அங்கே நல்ல ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல டீலில் வந்து லெஹங்காஸ் அண்ட் ஃப்ராக்ஸ்லாமே கிடைக்கும். பட் எங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை. இதுக்கே வந்து நைட் 9 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணி போகணுங்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம்.